உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம், சமுதாயம் உங்களை புறக்கணித்திருக்கலாம், சொந்த குடும்பம் உங்களை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் பரலோகம் உங்களை ஒரு நாளும் புறக்கணியாது. இயேசு உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். உங்களை தேடி வந்திருக்கிறார். வார்த்தையின் மூலமா அவங்களோட பேசிட்டு இருக்கிறார். You are not a failure. Just because you are a failure, just because you have lost yourself, it doesn't mean that you have lost your purpose. நீ தோத்து போயிட்டன்றனாலயோ, உன் குடும்பத்துல சமாதானம் இல்ல, என்ன இது ஒரே பிரச்சனையாவே இருக்குது, வனாந்திரம் போல போயிட்டு இருக்குன்றனால ஆண்டவர் உங்க மேல வைத்த திட்டம் ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. எத்தனை பேர் கை உயர்த்துற அல்லேலூயா? அவர் உங்களை சந்திக்க வருவார். என் இயேசு உங்களை சந்திக்க வருவார். இந்த சமாரியா ஸ்திரீ யோசிச்சிருப்பாங்களா? she was in a hopeless situation. வாழ்க்கை ஃபுல்லா ஷேம். எக்ஸ்பிளைன் பண்றது கூட யாரும் இல்லை சார், பேசுறதுக்கும் யாரும் இல்லை. அதனாலதான் இந்த அம்மா மதியான நேரத்துல, வெயில் நேரத்துல குடத்தை தூக்கிட்டு வருது. யாரா எவனா பார்த்துட்டா நம்மள எதனா சொல்றோம். ஆல்ரெடி வாழ்க்கை ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை. ஆல்ரெடி நமக்கு நல்ல மதிப்பு இருக்கு, சொசைட்டில எவனும் மதிக்க மாட்டான். இதுல வேற எவன் கண்ணில பட்டுட்டா அவ்வளவுதான், பேசியே சாவச்சிரும், கல்லுலே சாவச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த அம்மா யாரும் மதியாத நேரத்துல அந்த குடத்தை தூக்கிட்டு யாக்கோபின் கிணத்தன்றையில தண்ணீர் மொல்ல வந்தாள். பட் ஒரு பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் என்னை காத்துட்டு இருந்துச்சு. இவர்களை சந்திப்பதற்கு இயேசு அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார்.